வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜி சேனல்லேருந்து பேசுகிறேன். இன்று ஆடி மாதத்தில் வரும் நாக பஞ்சமி மற்றும் ஆடி மாதத்தில் 14/8/2026 வெள்ளிக்கிழமை சிம்ம ராசி பூரம் நட்சத்திரம் அன்று வீரபத்திரர் பிறந்த தினம். அதாவது சிவன் அம்சமான வீரபத்திரர் பிறந்த தினம். இந்த நாளில் சிவன் கோயில் உள்ள வீரபத்திரரை வெற்றிலை மாலை குங்கும அர்ச்சனை நீங்கள் செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய நன்மைகள் வரும். தோல்விகள் இல்லாமல் வெற்றிகள் கொடுக்கும். படு தோல்விகள் அடைந்தவர்கள் பில்லி சூனியம் ஏவல் கெட்ட துஷ்டி எதை நெருங்கி இருக்கும், பயம் இருந்தால் அந்த பயம் போகும். எதிரிகள் விலகுவாங்க, எதிரி இருந்தால் அழிந்து போவாங்க. இந்த நாளில் வீரபத்திரரை வெற்றிலை மாலை குங்கும அர்ச்சனை செய்வது மிக மிக சிறப்பு. அடுத்து பார்த்தா 17/8/2026 திங்கட்கிழமை நாக பஞ்சமி. இந்த நாக பஞ்சமி அன்னைக்கு நாகதேவி, நாகராஜா, நாக கன்னி, ராகு பகவான், கேது பகவானை நீங்கள் வணங்குவது மிக மிக சிறப்பு. இந்த நாளில் நாகதோஷம், சகல நாகதோஷம் அனைத்தும் போக்கக்கூடிய நல்ல நாள். ஏன்னா நாகங்கள் ஆகிய நாகதேவி, நாகராஜா, ராகு பகவான், கேது பகவான் சாந்தமா அமைதியா சந்தோஷமா இருக்கக்கூடிய நாள். இந்த நாளில் இந்த தோஷம் இருக்கிறவங்க நாகத்தை போய் மஞ்சள் குங்குமம் வச்சு வழிபடுவது, நெய் விளக்கு ஏற்றுவது, புங்க எண்ணெய் தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. கருப்பு வெள்ளை உளுந்து தானியத்தை தானம் செஞ்சு உளுந்து வடை இருந்தால் அது சாமிக்கு படைச்சு எல்லாத்தையும் கொடுப்பது மிகப்பெரிய தோஷம் நிவாரணத்தை கொடுக்கும். இது நாகவே பஞ்சமி அன்னைக்கு வாராகி அம்மன் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு மிக்க தோஷங்கள்லாம் போகும். இந்த நாளில் நாகதோஷம் எப்படியாப்பட்ட நாகதோஷமாக இருந்தோம் கட்டாயமாக உங்களை விட்டு விலகும். அதே நாகம் ராகு பகவான், கேது பகவான் உங்களுக்கு முழுமையான நன்மைகள், நல்லது, வெற்றியை கட்டாயமாக கொடுப்பாங்க. இந்த நாள் மிக மிக சிறப்பு மிக்க நாள். ஒன்று வீரபத்திரரை வணங்குவது, இன்னொன்று நாக பஞ்சமி அன்னைக்கு வாராகி அம்மனையும் ராகு பகவான், கேது பகவான் வணங்குவது மிக மிக நன்மைகள் நிச்சயமாக உங்களுக்கு நடைபெறும். மேலும் பல நன்மைகள் பெற்று நல்ல நிலைக்கு உயர்ந்து வாங்க. வணக்கம். உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜி சேனல்லேருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜி.